கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிந்தாமணி சிக்கன் தாங்க நம்ம செய்ய போகிறோம். சும்மா காரசாரமான சிந்தாமணி சிக்கன் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிற வீடியோவில் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்கிற வீடியோவில் போய் பார்ப்போம். சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன், 200 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 20 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாவை இப்படி ரெண்டாக அப்படி கிள்ளிக்கோங்க. கிள்ளிட்டு இந்த விதை எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. நம்ம விதையை சேர்க்க போகிறது இல்லைங்க, இந்த வரமிளகாவை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா வரமிளகாவிலையும் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தா வரமிளகாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். இதெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா மஞ்சள் தூளை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நுணுக்கி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு எப்போவுமே பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணுங்க. அதனால தான் நான் 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது கரெக்டான ரேஷியோ. 1/2 கிலோ சிக்கனுக்கு 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றலைங்க. சிக்கனில் நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றலை. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், காரசாரமான சிந்தாமணி சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு பிடி அப்படியே எடுத்து ஒரு கடி. சூப்பருங்க, செம்மையாக நல்ல காரசாரமாக சிந்தாமணி சிக்கன் சூப்பராக வந்துருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.